அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 7ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 3 இயல் 2 உள்ள வாழ்வியல் பகுதியில் திருக்குறள் என்ற செயல் பகுதியை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது மாணவர்களே, இந்த பாடத்தில் உங்களுக்கு மொத்தம் 5 அதிகாரத்தில் 2 குறள்கள் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 10 குறள். இந்த 10 குறள்ல இருந்து 3 பாடல்கள் மனப்பாட பகுதியாக கொடுத்துருக்காங்க. இந்த குறள்களை பார்க்கலாம் வாங்க. முதல் அதிகாரம் வினைச்செயல் வகை. வினைச்செயல்னா, அதாவது மாணவர்களே, நம்ம ஒரு செயலை செய்ய போறோம்னா அதுக்கு தேவையான வழிமுறைகள் நம்ம தெரிஞ்சுதான் நம்ம செய்யணும். அந்த செயலை அதுதான் இந்த வினைச்செயல்னு சொல்றாங்க. இதுல நம்மளுக்கு 2 குறள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? முதல் குறள் பாருங்க. பொருள் கருவி காலம் வினை இடனோடு 5 இருள் தீர எண்ணிச் செயல். பொருள் கருவி காலம் வினை இடனோடு 5 இருள் தீர எண்ணிச் செயல். இதோட பொருள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செயலை செய்வதற்கு வேண்டிய பொருள் வேணுமா, அதற்கேற்ற கருவி வேணுமா, அப்புறம் தகுந்த காலங்கள், மேற்கொள்ளும் செயலின் தன்மை, உரிய இடம், இவை அனைத்துமே இருந்தால் நம்ம அந்த செயலை செய்வதற்கான எந்த ஐயமும் இல்லாமல் ஆராய்ந்து தெளிவாக அந்த செயலை செய்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க. வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தகுந்த காலம், மேற்கொள்ளும் செயலின் தன்மை, உரிய இடம் ஆகிய 5 ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம சந்தேகமே இல்லாமல் நன்கு அறிந்து அதன் பின்னர் அந்த செயலை நம்ம செஞ்சால் அந்த செயலை செய்வதற்கான வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா மாணவர்களே? அடுத்த குறளை பாருங்க. வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானை தற்று. வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானை தற்று. அதாவது இந்த குறள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஒரு செயலை செய்யும் போது அந்த ஒரு வேலையை மட்டும் நம்ம செய்யக்கூடாது. அந்த செயலை செய்யும் போதே மற்றொரு வேற ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கோ அந்த செயலையும் நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா, ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ள வேண்டும். அப்போ நம்மளுக்கு எளிமையாக ஒரு 2 வேலையாக முடிச்ச மாட்டம் இருக்கும்ல, அதை தான் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஓமை அணி. அதான் யானையால் மற்றொரு யானையை பிடிப்பதற்கு சமம், அதான் உண்மையாக சொல்கிறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதுதான் வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானை தற்று அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாணவர்களே, இந்த வினை செயலில் 2 குறள் புரியுறதா உங்களுக்கு? அடுத்த அதிகாரம் பாருங்க. அவை அஞ்சாமை. அவை அஞ்சாமைனா என்னது? அவைனா மேடை, அஞ்சாமைனா பயம், ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது மேடை பயம் இல்லாத நிலைமையை இந்த குறள்ல சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்றச் செலச் சொல்லுவார். கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்றச் செலச் சொல்லுவார். அதாவது மாணவர்களே, இந்த குறள் என்ன சொல்றாங்கன்னா, கற்றோர் கூடிய அவையில், அதாவது கற்றோர்னா படித்தவங்க கூடியிருக்க அந்த அவையில, அதாவது மாணவர்களே தாம் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு மனதில் பதியும்படி, முக்கியமான தகவல் நம்ம சொல்றோம்னா அது கேட்குறவங்க வெறும் காதால கேட்டு மட்டும் விட்டுறக்கூடாது. அவங்க மனதில் பதியும்படி நம்ம சொல்லும்போது அவங்க தான் கற்றவர்களுள் சிறந்தவர் ஆவர் அப்படின்னு சொல்றாங்க. அதான் தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வள்ளுவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிப்பிடப்படுவார். அதாவது வள்ளுவரே சொல்றாரு, இவங்க தெளிவாக எவ்வளவுக்கு அவங்க மனதில் பதியும்படி நம்ம சொல்றோம்னா கற்றவர்களே அவங்க கற்றவராக மதிப்பிடப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. மாணவர்களே புரியுதா? அவர்களே, அடுத்தது 4வது குறள் பாருங்க. கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். கற்றார் முன் கற்ற
செலச்சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். இந்த பாடலுக்கு என்ன பொருள்னா, இப்போ நம்ம நிறைய கற்றுருக்கோன்னா, நம்ம ஒரு மேடையில் பேச போகிறோன்னா நம்ம கற்றவற்றை, அதாவது நம்ம நிறைய புத்தகம்லாம் படிச்சிருப்போம். அந்த புத்தகம்லாம் படித்து நம்ம சொல்கிறோன்னா அதை எப்படி சொல்லணும்னா, சும்மா மேலோட்டமாக சொல்லக்கூடாது. கேட்குறவங்க மனதில் பதியும்படி நம்ம ஆழமாக தகவல்களை எடுத்து சொல்லணும். சொல்லும்போது அவங்களும் நல்லா கேட்டு புரிஞ்சுக்குவாங்க. அதே போல் நம்மளும் என்ன பண்ணணும், அவங்கள்ட்டையும் கேட்டு, அவங்களையும் கேள்வி கேட்டு அவங்கள்ட்ட இருந்து சில விஷயங்களை நம்மளும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பாருங்கள், கற்றவர் முன் தான் கற்றவற்றை மனதில் பதியும்படி சொல்லி அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த குறளில் சொல்கிறாங்க. புரியுதுங்களா மாணவர்களே? இந்த அவையஞ்சாமை இதில் உள்ள 2 குறள்களும் பார்த்தோமா? அடுத்தது நாடு. இந்த அதிகாரத்தில் உள்ள 2 குறள்களையும் பார்க்கலாம் வாங்க. அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சமூகம் அரசியல் சார்ந்த அதிகாரத்தில் உள்ள குறள்களாக உள்ளது. சரிங்களா? உள்ள குறளை பாருங்க. உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. இந்த குறள்ல என்ன சொல்றாங்கன்னா, உருப்பசியும்னா தீராத பசியும், ஓவா பிணியும்னா ஓயாத, பிணியும்னா நோயும், ஓயாத நோயும். இந்த இரண்டுமே செருப்பகையும் அப்படின்னா அழிவு செய்யும் பகையும், பகையே சொல்றாங்க. அதுதான் தீராத பசியும் ஓயாத நோயும், இரண்டுமே பகைன்றாங்க. இதனால் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும். அதான் சேராத இயல்வதே நாடு. இது இரண்டுமே சேராதான். இரண்டுமே சேர்ந்துச்சுன்னா என்ன ஆயிருமா, அழிவை தான் நம்ம கேட்கக்கூடிய பரிசாக இருக்கும். சரிங்களா? இந்த குறள் புரியுதுங்களா மாணவர்களே? இதில் உள்ள அடுத்த குறள் பார்க்கலாமா வாங்க. நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளம் தரு நாடு. நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளந்தரு நாடு. பாடலுக்குரிய அர்த்தத்தை பாருங்க. நம்ம ஒரு வேலை செய்ய போறோம்னா அதுக்கு பெரிய அளவில் முயற்சி செய்யக்கூடாதுன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. சரிங்களா? இயல்பாகவே ஒரு நாட்டில் வளம் இருக்கும். ஆனால் இந்த வளம் மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குதா அப்படின்னு இயலாத நாடுகள் நாடுகளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளர்ந்தரும் நாடே சிறந்த நாடாகும். முயற்சி செய்து சேரும் வளத்தை உடைய நாடு சிறந்த நாடாக விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா மாணவர்களே? அடுத்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா அரண். இந்த அதிகாரத்தில் 2 குறள் இருக்கு. அதில் முதல் குறள் பாருங்க. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். இந்த குறள் என்ன சொல்றாங்கன்னா, மணி நீரும், மணினா தெளிந்த நீரும், மண்ணும்னா நம்ம நிலத்தை சொல்றாங்க, மலையும், அழகிய நிழல், அணினா அழகு, அப்ப அழகிய நிழலுடைய காடும். என்ன சொல்றாங்க, அழகான நிழல் தரக்கூடிய காடு. இந்த 4ம் உள்ளதே அரணாகும் அப்படின்னு சொல்றாங்க. தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழலும் உடைய காடும் ஆகிய 4ம் உள்ளதே அரணாக விளங்குது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா அவர்களே? அடுத்த குறள் பாருங்க. எனை மாச்சித்து ஆகி கண்ணும் வினை மாச்சி இல்லார்கண் இல்லது அரண். எனை மாச்சித்து ஆகிய கண்ணும் வினை மாச்சி இல்லார்கண் இல்லது அரண். இந்த குறளோட பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு அரண் எவ்வளவு பெருமைப்படுத்தியதாக இருந்தாலும் அந்த அரனை நம்ம பற்றி நம்ம அதிகமாக புகழ்ந்து பேசியிருப்போம்ல, அப்படி இருந்தாலுமே அதனின் செயல் சிறப்பு இல்லாதவர்களிடத்துல அது பயனே இல்லை, அந்த அரண் பயனே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதான் பாருங்க, அரண் எவ்வளவு பெருமையுடையதாக இருந்தாலும் அதனின் செயல் சிறப்பு பார்த்தீங்கன்னா இல்லாதவரிடத்தில் அது பயனில்லாதது ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. மாணவர்களே, இந்த அரண் அதிகாரத்தில் உள்ள 2 குறள்களும் புரிந்ததா? அவர்களே, அடுத்த அதிகாரம் பெருமை.
இதில் உள்ள 2 குறள்களும் பார்க்கலாம் வாங்க. குறள் பாருங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமை ஆண். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமை யான். இந்த குறள்ல என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் நன்மை தீமைகள் எல்லாம் செய்வாங்க. அதை வைத்து அவங்களுடைய சிறப்பு இயல்புகள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோடு ஒத்தி இருப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதான் பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே, ஒரே இயல்புடையவங்க தான். அவர்கள் செய்யும் நன்மை தீமைகள், இந்த செயல்கள் பார்த்தீங்கன்னா அவர்களது சிறப்பு இயல்புகள் ஒத்தி இருப்பதில்லை. என்ன சொல்றாங்க, நன்மை தீமைகள் அவங்களுக்குள்ள ஒன்னா இருக்காது, வெவ்வேறாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி குறள் பாருங்க. பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். இந்த குறள்ல என்ன சொல்றாங்கன்னா, நல்ல பண்புகள் உடையவர்கள் அவங்களுடைய செயல்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் அரிய செயல்களை அந்த செயலுக்கு ஏற்றவாறு நல்ல வழியில நம்ம தேர்ந்தெடுத்து அந்த செயலை செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உயர்ந்த பண்புகளை உடையவர் செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறிமுறைகள்னா தெளிவான வழியில் தேர்ந்தெடுத்து செய்து முடிப்பர் அப்படின்னு இந்த குறள்ல சொல்றாங்க. இந்த மாணவர்களே, இந்த பெருமை அதிகாரத்தில் உள்ள 2 குறள்களும் புரிந்ததா? இந்த திருக்குறள் பகுதியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 குறள்கள் மனப்பாட பகுதியா கொடுத்திருக்காங்க. அவற்றை படித்து அதனின் பொருளையும் படித்து எழுதி பாருங்கள். மாணவர்களே, நன்றி, வணக்கம்.